ஹாய், திஸ் இஸ் டாஸ்லின் குயின்ஸ் தமிழ். எங்கள் சேனலுக்கு உங்கள் எல்லாரையுமே வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது என்னென்னா, சின்ன வெங்காயம் புளிக்குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா. ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்குங்க. புளி, பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பழ தக்காளி எடுத்து மிக்சியில் போட்டு நான் அடிச்சுக்கிறேன். நான் மேக்ஸிமம் வைக்கிற குழம்புல எல்லாமே தக்காளி நான் மிக்சியில் அடித்து தான் போடுவேன், கட் பண்ணி யூஸ் பண்ண மாட்டேன். அப்போ தான் குழம்பு திக்காக இருக்கும் அப்படின்ட்டு. நான் அதுக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கோம். வெந்தயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வெடிக்க விட்டுட்டு, சின்ன வெங்காயம் 25 கிராம் தான் எடுத்திருக்கேன். எங்களுக்கு அது போதும் அப்படின்ட்டு. உங்களுக்கு தேவைக்கு எவ்வளோக்கு வேணுமோ கூடவோ குறைச்சோ எடுத்துக்கோங்க. இதுக்கும் கம்மியாக எடுத்தால் நல்லா இருக்காது. இவ்வளோவாது வேணும். சின்ன வெங்காயத்தை கட் பண்ணலை, தோலை மட்டும் உரிச்சிட்டு அப்படியே வாஷ் பண்ணி போட்டாச்சு. இதை நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். கலர் சேஞ்ச் ஆகும். இந்த கலர்லேருந்து நல்லா எப்பவும் போல தான் வெங்காயம் வதக்கணும்னா எப்படி கலர் சேஞ்ச் ஆகுமோ அதே மாதிரி தான் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. கலர் சேஞ்ச் ஆயிரும். நம்ம அடுத்து குழம்பு கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவோம். அதனால தான் இப்போ தக்காளி மிக்சியில் போட்டு அடிச்சிருப்போம்ல, அந்த ஜூஸ் இதில் ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட வேண்டியதான். ஆஸ் யூஷுவல் மிக்சி ஜாரை ஒரு அலசி அதையுமே நம்ம ஊற்றுறோம். அந்த புளி ஊற வச்ச தண்ணியிலேயே அலசி ஊற்றியாச்சு. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் புளியை கரைச்சிட்டு அந்த தண்ணியுமே இதில் ஊற்றுறோம். வெங்காயம், சின்ன வெங்காயம் இனிக்கும். அதுவும் போக நல்லெண்ணெய் தான் நம்ம ஊற்றுறதுனால மிளகாப்பொடி எப்பவும் போடுறதோட கொஞ்சம் கூட போடுங்க. நான் கலருக்காண்டி காஷ்மீரி சில்லி பவுடரும் தனி மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். அது போக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா நுரக்கூட்டி கொதிச்சு வருது. நல்லா கொதிக்க நல்லா திக்காகும். எவ்வளோக்கு எவ்வளோ கொதிக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ குழம்பு நல்லா வற்றி திக்காகும். முன்னாடி இருந்ததோடு இப்போ நல்லா வத்திருக்கு. இப்போ கொஞ்சம் ஆயில், அதே நல்லெண்ணெய் தான் இப்போ கொஞ்சம் ஊற்றிருக்கு. நல்லெண்ணெய் ஊற்றுறதும் அப்புறம் இந்த நம்ம தக்காளி அடித்து போடுறதுலேயுமே குழம்பு நல்லா திக்காகும். நான் மேக்ஸிமம் எல்லா குழம்புக்குமே தக்காளி மிக்சியில் அடித்து தான் போடுவேன். கட் பண்ணி போடுறது காட்டில் அடித்து போட்டோம் அப்படின்னா அது நல்லா திக்காக வரும் அப்படின்றதுக்காண்டி. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வந்துருச்சு, மேலே நிற்கிது. இனி குழம்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிச்சிடும். இவ்வளோ நேரம் நம்ம ஹையில் வச்சுருப்போம். இனி சிம்மில் வச்சு நல்லா வற்ற விட்டோம் அப்படின்னா கெட்டியாக வரும். நீங்கள் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதோட போதும் அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஆரம்பம் திக்காக ஆரம்பிச்சிரும். இதோட போதும் அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் வத்தட்டும் அப்படின்னாலும் வற்ற விட்டுருங்க. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. குழம்பு நல்லா எண்ணெயெல்லாம் மிதந்து மேலே நிற்கிது. இதுக்கப்புறம் நீங்கள் ஆற பார்த்தீங்கன்னா அப்படியே திக்காக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், சின்ன வெங்காய புளிக்குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். Thanks for watching. Thanks for watching.